அப்போ காங்கிரஸ் தலித்துகளோட கண்ணை மூடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனா தலித்துகளுக்கு எதுவுமே செய்யல. அதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. தலித்துகளுக்கு காங்கிரஸ் 64 வரைக்கும் எப்போதுமே காங்கிரஸ் வந்து தலித்துகளுக்கு ஒன்றுமே செய்யல. கண்ணை மூடிட்டு அவங்க ஓட்ட மட்டும் வாங்குவாங்க, தலித்துகளுக்கு செய்ய மாட்டாங்க. நீங்க 2 கட்சிகள் பெரியா இருக்காங்க, நேஷனல் பார்ட்டிஸ் 2 பேரும் தான். ஒன்னு பிஜேபி, ஒன்னு காங்கிரஸ். 2 பேருமே உயர் ஜாதிக்காரர்களுக்கான ஒரு கட்சி தான். இபி சிங் தலைமையிலான ஜன்மோர்ச்சா வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்சியா நேஷனல் லெவல்ல வளர்ந்து வரும்போது அது வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூட்டம் தெளிவா இருந்து விபி சிங் கவர்மெண்ட்டை கவுத்துறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். கடந்த காலங்களில் நடந்த சில தேர்தல்களும், குறிப்பா இந்த பீகார் தேர்தலும் நமக்கு ஒரு விஷயத்த உறுதிப்படுத்தி காமிச்சிருக்கலாம். என்னன்னா, தமிழகத்திலையும் இந்தியாலையும் ஒரு காலத்துல முதன்மையான கட்சியா இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு தன்னுடைய வலுவிழந்து இன்று சர்வைவல்னு சொல்லுவாங்க, தான் அரசியல் களத்தில் இருக்க முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு காங்கிரஸ் தள்ளிவிடப்பட்டிருக்கு. சரி, ஒரு கட்சி ஒரு காலத்துல டிஃபால்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, இந்தியாவை ஆளுறதுக்கான டிஃபால்ட் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆளும் அப்படிங்கிற ஒரு எழுதி வச்ச சட்டமா இருந்த காலத்துல இருந்து இன்றைக்கு அந்த கட்சி யானை தேஞ்சு கட்டருமான கதையா எப்படி ஆச்சுன்னு நம்ம பார்க்கும்போது அதற்கான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு உயரத்திலிருந்து அது இன்றைக்கு இவ்வளவு தாழ போயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தவறுகள் அந்த கட்சியை செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சதுனாலதான் அந்த கட்சி தன்னுடைய பொசிஷன் ஆஃப் ப்ரீ எமினன்ஸ் சொல்லுவாங்க, தன்னுடைய முதன்மை இடத்திலிருந்து அது இப்படி கீழே தள்ளப்பட்டிருக்கு. சரி, அதுக்காக நம்ம காங்கிரஸோட வரலாறு நம்ம கொஞ்சம் பார்த்தாங்க. 1880களில் தொடங்கப்பட்ட கட்சி காங்கிரஸ். பின்பு மகாத்மா காந்தி அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுதந்திர போராட்டத்துல ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு காந்தியோட தலைமையில, காங்கிரஸ் தலைமையில இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சுங்கிறது வரலாறு. சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இயற்கையாகவே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படின்னு மக்களுக்கு அது மேல ஒரு நன்றி எண்ணம் இருந்ததுனால கண்ணை மூடிட்டு காங்கிரஸுக்கு எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. வேற அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து படிப்பறிவுங்கிறது அவ்வளவு கிடையாது, தங்களோட உரிமைகள் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதனால எல்லாருமே கிட்டத்தட்ட கண்ணை மூடிட்டு காங்கிரஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட எதிர்ப்பே இல்லாம காங்கிரஸ் ஜெயிச்சுது. அது மட்டும் இல்லாம முதல் பிரதம மந்திரியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வரும்போது, ஜவஹர்லால் நேருங்கிறவர் கிட்டத்தட்ட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், மக்கள் மனதில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நேருக்கு காந்திக்கு அடுத்த இடத்துல இருந்த ஒரு நேரு. ஆனால் நேரு நம்மளோட பிரதமராக வந்தாருந்த போது வேற எந்த விஷயத்தையும் அவங்க யோசிக்கல. நேருக்காகவும் காங்கிரஸுக்காகவும் ஓட்டு போட்டாங்க. அதனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, பிரச்சாரம் கிச்சாரம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில காங்கிரஸும் ஜவஹர்லால் நேருவும் ஆழமா பதிஞ்சிருந்தாங்க. இது 1950-52 அந்த எலெக்ஷன் 1964 வரைக்கும், 47 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இடைக்கால பிரதமர் நேரு தான் தொடர்றாரு. அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வர்றதுக்கு முன்னாடி 64 நேரு சாகர வரைக்கும் இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே என்றுமே நடந்ததில்லை. அப்போ நேருவோட காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மக்கள், அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள், பெருவாரியான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி காங்கிரஸ்னால காங்கிரஸ் ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துச்சு. இப்போ 1964 ஜவஹர்லால் நேரு காலம் மாறாரு. இங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் உள்ள கட்சி, நேரு காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் வர்றாங்கன்னு. அது ஒரு சரியான ஒரு அப்சர்வேஷன் கிடையாது. ஏன்னா நேரு இறந்தவன், நேரு என்றைக்குமே இந்திரா காந்தியை தன்னுடைய மகளை எனக்கு அடுத்து நீ தான், இவங்க தான் பிஎம்னு ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது. அதிகபட்சமா இந்திரா காந்தி அவர்கள் சாஸ்திரி கவர்மெண்ட்ல தான் உள்ளது, இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா தான் இருந்தாங்க. அந்த செயின் எப்போ உடையுது அப்படின்னா, அந்த தொடர்ச்சி எப்போ உடையுது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்துக்கு அப்புறம் அவரால் அடையாளம் காணப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகி அவர் தாஷ்கண்டுக்கு போயிருக்கும் போது, அந்த பாகிஸ்தான் நம்ம தோக்கடிச்சு அந்த டாஸ்கண்ட் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அங்க ஒரு சந்தேகத்துக்குரிய சூழ்நிலையில் அவரோட மரணம் நிகழ்ந்து, அவருக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தி வர்றாங்க. அப்போ நேருக்கும் இந்திரா காந்திக்கு இடையில லால் பகதூர் சாஸ்திரி இருக்கிறார். அதனால நேருவை பார்த்து நம்ம அவர் ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போனான்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரிய ஒரு கேவலமான விஷயம். அந்த விஷயத்தான் இன்னைக்கு தமிழ் மத்திய உள்ள பாஜக அரசு பண்ணீங்க. அப்போ லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறமும் நேருவோட பிள்ளை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இந்தியா கிடைச்சதுன்னா அது கிடையாது. ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் பெருவாரியான என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் காங்கிரஸோட தலைவரா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. பட் அந்த சமயத்துல நம்ம கர்ம வீரர் காமராஜர் தான் காங்கிரஸோட நேஷனல் பிரசிடண்டா இருக்கணும். அவரால் அடையாளம் காணப்பட்டு பிரதம மந்திரி பதவிக்கு வந்தவங்க தான் அன்னை இந்திரா காந்தி. இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயத்துல தெளிவா என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த சூழ்நிலையில வச்சு பார்க்கும்போது இது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் கிடையாது. நேருவால் கட்டமைக்கப்பட்ட முதல் பிரதம மந்திரிங்கிற அந்த அந்தஸ்தை வச்சுட்டு இந்திரா காந்தி வரல. இடையில லால் பகதூர் சாஸ்திரி வந்தாரு. பின்பு இந்திரா காந்தியோட பவர் ரைஸ் டு பவர் சொல்லுவாங்களே, அவர்கள் பிரதம மந்திரி ஆவதற்கு
பெரும்பாலும் ஒரு காரணம் நம்ம சொல்லணும்னா ஐயா கர்மவீரர் காமராஜரை சொல்லலாம், மற்ற காங்கிரஸ் காரணம் இருந்தாங்க. ஏன்னா மொராஜி தேசாய் வருவார் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. சரி, இந்த சூழ்நிலைகள்ல 64 வரைக்கும் வேண்டாம், மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு கட்சி ஒரு வேலை வரும் அப்படிங்கும் போது ஒரு கட்சியோட வாக்கு வங்கி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். என்றைக்குமே ஒரு கட்சி எப்படி டெவலப் பண்ணா, இன்னைக்கு நிறைய காங்கிரஸ்க்கு புரிய மாட்டேங்குது, நிறைய கட்சிகளுக்கு புரிய மாட்டேங்குது. தன்னோட வாக்கு வங்கியை இழக்காமல் புது கட்சிகளை, புது ஆட்களை தங்க கூட சேர்க்கணும். தன்னோட வாக்கு வங்கி இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் புது ஆட்களை சேர்க்கறதுக்கு தள்ளி வைக்கணும். அப்ப காங்கிரஸோட வாக்கு வங்கி எது நீங்க பெருமளவு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஓட்டு போட்டாலும் தலித் மக்கள், எஸ்சி ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டு கண்ணை மூடிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த காலத்துல பேரு ஜமீன்தார் கட்சின்னு பேர். அதோட எல்லா தலைவரும் ஜமீன்தாரா இருப்பாங்க அல்லது பார்ப்பனர்களா இருப்பாங்க. இது ரெண்டு பேரோட கிட்டத்தட்ட வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கும் அந்த வரலாறு நம்ம சொல்லுவோம். அப்போ காங்கிரஸ் தலித்துகளோட கண்ணை மூடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனா தலித்துகளுக்கு எதுவுமே செய்யல. அதுதான் நிதர்சனமான உண்மை. தலித்துகளுக்கு காங்கிரஸ் 64 வரைக்கும் எப்போதுமே காங்கிரஸ் தலித்துகளுக்கு ஒன்றுமே செய்யல. கண்ணை மூடிட்டு அவங்க ஓட்டை மட்டும் வாங்குவாங்க, தலித்துகளுக்கு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரிதான் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் காங்கிரஸுக்கு பெருவாரியா ஓட்டு போட்டுருச்சு. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. நீங்க ஒண்ணுமே செய்யலங்கும் போது, அந்த மக்கள்கிட்ட அன்று படிப்பறிவு இல்லைங்கும் போது நீங்க அவங்க எக்ஸ்பிளைட் பண்ணி அவங்க ஓட்டை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு தெரியுது, ஆகா நம்ம ஓட்டு மட்டும் தான் போடுறோம், என் கையில என்ன இருக்கு, ஓட்டு மட்டும் தான் இருக்கு, மற்றபடி நான் ஓட்டாண்டியா தான் இருக்கேன்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அந்த சூழ்நிலையில கூட காங்கிரஸ் தன்னுடைய உயர் ஜாதி அந்த ஆதிக்க எண்ணத்தை விட்டு காங்கிரஸ் வெளியில வரல. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு தப்பா உடத்தோம்லாம், காங்கிரஸோட இந்தியாவோட சுதந்திரம் வாங்க 47 இருந்து, அதாவது 79 பாதி வரைக்கும், 79 பாதி வரைக்கும் இருந்த எல்லா பிரதம மந்திரிகளும் ஒரே ஜாதியை, ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். என்ன சமூகம்னு உங்களுக்கே தெரியும். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அம்மையார், மொராஜி தேசாய். அப்போ இதுல பெருவாரியான பகுதிகளில் பெருவாரியான காலங்கள் ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அவங்க பெருல ப்ரமோட் பண்ணாங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க சொல்லலாம்னா, இன்றைக்கு நம்ம பிஜேபி ஹார்ட்கோர் ஹிந்துத்துவான்னு சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு நீங்க காங்கிரஸ நேருவை தவிர வெளில வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. காஸ்டிசம் வாஸ் அட் த கோர் ஆஃப் எவ்ரிதிங். சாதியம் தான் எல்லாவற்றையும் அடிப்படையாக இருந்ததுங்கிற நம்ம மறுக்கவே முடியாது. அவரோட எல்லா பெருந்தலைவரும் நீங்க எடுத்து பாருங்க. தமிழகத்தில் மற்ற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட சில பேர் இருப்பாங்க. சென்ட்ரல் கோல வச்சது எல்லாமே ஒரு சமூகத்து உயர்ந்த சாதி சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சமூகத்தோட டாமினேஷன் அங்க ரொம்ப இருக்கும். ஆனா ஓட்டு அவங்க அப்போ அவங்களுக்கு காங்கிரஸ், அவங்க தன்னோட கட்சி அனுப்பிச்சு காங்கிரஸ் ஓட்டு போனாங்க. ஓட்டு தலித் ஓட்டு வேணும், பிசி ஓட்டு வேணும். இந்த மக்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 75-80% தமிழக இந்தியாவோட ஜனத்தொகை மக்கள். அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அப்படி செய்யல வரும்போது இந்தியாவோட முதல் நான் பிராமின் பிஎம் எப்ப வர்றாருன்னா சரண் சிங் ஆட்சியும் 6 மாசத்துல கலைஞ்சுது. 2.5 வருஷம் மொராஜி தேசாய் இருந்தார். அப்ப யாரும் இந்த பிரச்சனையும் பண்ணல. ஏன் கலையுது? அதுவும் இந்த ஆதிக்க சக்திகள் நம்மளை தவிர வேற ஒருத்தர் பிஎம்ஆ வரக்கூடாதுங்கிறதுனால பல சூழ்ச்சிகள் பின்னால பண்ணப்படுறாங்க. அந்த சூழ்ச்சிகளால் சரண் சிங்கோட ஆட்சியும் கலைஞ்சு போகுது. சரண் சிங் கவர்மெண்ட் இழந்துடுறாரு. இப்போ இந்த நேரு காலம் வரைக்கும் நேருவோட டவரிங் பர்சனாலிட்டியை வச்சு அந்த பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் கிளாஸஸ் எல்லாம் ஒண்ணுமே செய்யலைன்னு, பெருசா செய்யலைன்னாலும் அது ஓடிடுச்சு, கவர்மெண்ட் ஓடிடுச்சு. ஏன்னா வேற பெரிய கட்சியும் கிடையாது. ஜன்சங்னு ஒரு கட்சி, இந்த பிஜேபியோட முன்னாள் கட்சியான ஜன்சங் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியும் கிடையாது. இந்த 70 பிற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி நீங்க பாத்தீங்கன்னா 75 எமர்ஜென்சி கொண்டனால 77 தோக்குறாங்க. தோத்ததுக்கு அப்புறம் ஜனதா கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியோட தான் ஃபார்ம் ஆகுது. தனிப்பட்ட மெஜாரிட்டியோட ஃபார்ம் ஆகி 3 வருஷம் நடத்துறாங்க. என்ன அங்க ஒரு பெரிய மைனஸ் ஆகுதுன்னா, அங்க லீடர்ஷிப் இல்லை. அப்ப இந்திரா காந்தி 66 இருந்து 77 வரைக்கும் என்ன காமிச்சிட்டாங்க, 75 அவங்க பதவி 70 என்ன காமிச்சிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங் லீடர்கள் மட்டும் காமிச்சிட்டாங்க. அப்போ மக்களுக்கு ஜனதா கட்சியில் ஆட்சி கொடுக்கும்போது என்னதான் கொடுத்தாலும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவங்க கையில கூட்டாடி உடைச்சாங்கிற மாதிரி இவங்களுக்கு நாட்டை நடத்த தெரியாதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. 80 திருப்பி அவ்வளவு எமர்ஜென்சியில் அவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணி 80 திருப்பி பெருவாரியான மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது இந்திரா காந்தியோட தனிப்பட்ட ஆளுமையோட காரணம். இப்போ இந்திரா காந்தியோட ஆளுமை இருக்கிற வரைக்கும் கூட கொஞ்சம் தலித்துகளுக்கு அவங்க ஒன்றும் பெருசா செய்யல, பிசிக்கு ஒன்றும் பெருசா செய்யலைன்னாலும் அது பெரிய அளவு அவங்க பாதிக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஆளுமை இந்திரா காந்தி. இன்னொரு நீங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அதாவது மறைமுகமா ஒருத்தருக்கு ஒன்று செய்யாம இருக்கிறது வேற விஷயம். ஓப்பனா ஒரு சான்ஸ் இருக்கும் போது ஐயா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுமா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது மக்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஒரு விஷயத்த காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சது. அதாவது ஜனதா கவர்மெண்ட்ல காங்கிரஸ் செய்யறது, ஜனதா கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா 1979 மண்டல் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றாங்க. அதாவது இந்திய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 60 to 65% இருக்கிற மக்களுக்கு
இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதுவரை கிடையாது, 20 இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி மண்டல் கமிஷனை ஃபார்ம் பண்றாங்க. இந்த மண்டல் கமிஷன் தன்னோட ரிப்போர்ட் 1980 சப்மிட் பண்ணிடுது. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சரண்சிங்கோட கவர்மெண்ட் தள்ளிப்படும், இந்த வெளியில் தள்ளப்படுறதுனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. அப்போ எங்க ஜனதா கவர்மெண்ட் அதுல இருந்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருமோ ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்றேன், அந்த ஜனதா கவர்மெண்ட் அதை வெளியில தள்ளினாங்க. ஏன்னா பிற்பட்ட மக்கள் தங்களோட உரிமை கிடைக்க கூடாதுங்கிறதுல ரெண்டு மத்திய கட்சிகளான காங்கிரஸும் பிஜேபி என்றைக்குமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்போ தள்ளி ஆட்சிக்கு 1980 யார் இந்திரா காந்தி வராங்க. இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல நல்ல பேர் வாங்கி பிற்படுத்தப்பட்டவர்கள் வாங்கிக்கலாம். ஆனா இந்திரா காந்தி அம்மையார் தவறு செஞ்ச மிகப்பெரிய தவறு, யாராவது இருக்கலாம் பெரிய தவறு, அவரோட சாதி வெறியின் காரணமாக மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போதுதான் அது முதல்ல வந்திருக்கு. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் தான் உயர்ந்த சாதிக்காரர் என்ற சாதி வெறியின் காரணமாக பேக்வர்ட் கமிஷனோட மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. அப்ப மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கும்போது அடுத்து ராஜீவ்காந்தி அவர் வர்றாரு. இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பெருவாரியான மெஜாரிட்டியில் அவருக்கும் பேக்வர்ட் கிளாஸ் ஷெட்யூல் கிளாஸ் தான் வரிசையா ஓட்டு போடுறாங்க. அப்ப பெருவாரியான ஆட்கள் வந்து ஓட்டு போடும்போது அவருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. அவரும் என்ன பண்றாரு, சாஃப்ட் இந்துத்துவ பாலிசியை ஃபாலோ பண்ணி அவரும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ள அந்த உரிமையை அவங்களோட உரிமை, அதாவது இது வந்து நீங்க செஞ்சு கொடுக்க கன்செஷன் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமையை அவங்களுக்கு கொடுக்க அவரும் மறுக்கிறாரு. 80ல இருந்து 89 வரை, 80ல போட்ட அந்த ரிப்போர்ட் 89 வரைக்கும் 9 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை. அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களை பார்க்கிறாங்க, ஓஹோ இவன் நமக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அந்த காலத்துல வந்து பிற்படுத்த மக்கள் கொஞ்சம் எஜுகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு, தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார், முலாயம் சிங் யாதவ் இருந்தாரு, இது ஒவ்வொரு இடங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவர்கள் வர ஆரம்பிச்சோன்னா இந்த நிதிஷ்குமார் இருக்காரு, இவரெல்லாம் அந்த காலத்துல அந்த காலகட்டங்கள்ல ஜனதாதள் இருந்தவங்க. அப்ப அவங்க எல்லாம் பாக்குறாங்க, மக்களுடைய பெருவாரியா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த பாருங்க காங்கிரஸ் நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதுன்னு அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வருது. அந்த அதிருப்தியா காங்கிரஸ் எப்ப போக்கிறாங்க, 89க்கு முன்னாடி அவங்களே மண்டல் கமிஷன் நிப்பாட்டிருந்தா போக்கலாம். அப்ப கூட அவங்க அந்த உயர் சாதி ஆணவத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரி, இதனால பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து கொஞ்சம் டிஸ்யூலேஷன் ஆகி 1989 பொது தேர்தலில் திரு விபி சிங் அவர்கள் ஜன்மோர்ச்சான ஒரு கட்சி தொடங்கி நிற்கிறார். அதுல வந்து அவர் 144 149 சீட்டோ அவர் ஜெயிக்கிறார். பெருவாரியா பிற்படுத்தப்பட்ட மக்களோட சக்தியை வச்சுட்டு அவர் ஜெயிக்கிறார். அப்போ இதுக்கப்புறமும் காங்கிரஸ் பிஜேபி எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிஜேபி ஆட்சியெல்லாம் பிஜேபி எதுக்குதான் செய்யுது மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். 1989 விபி சிங் ஆட்சிக்கு வரும்போது அது ப்ராமிஸ் கொடுத்துட்டு தான் வர்றாரு, நான் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 1990ஆம் ஆண்டு அவர் 6ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 13ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சுதந்திர போராட்ட சுதந்திர தின ஸ்பீச்ல மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பத்தி பேசுறாரு. வட இந்தியாவை கொந்தளிச்சு போகுது. ஏன்னா இந்த அதே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி காங்கிரஸும் அதை சப்போர்ட் பண்ணுது, பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. ரெண்டு பேருமே நீங்க புரிஞ்சுக்கணும், பேக்வர்ட் கிளாஸஸோட உரிமைக்கு என்றைக்குமே விரோதமானவங்க. இன்றைக்கு காங்கிரஸ் லிப் சர்வீஸ் பண்ணுது, ஆனா என்றைக்குமே விரோதமானவங்க. அதுல 2-3 பேர் பலி கூட ஆகுறாங்க. அதுல பல பிரச்சனைகள் பல இதுக்கு வருது. ஆனாலும் ஒத்த காலில் நின்றுட்டாரு விபி சிங், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அவன் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்ப பேக்வர்ட் கிளாஸஸோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக வெளியில காங்கிரஸ் நாங்க சப்போர்ட் பண்ண பேசுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு காங்கிரஸும் பிஜேபியும் அந்த ப்ரொட்டஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணனால மிகப்பெரிய லெவல்ல அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு வட இந்தியாவில். தமிழகத்துல ஒண்ணுமே கிடையாது. ப்ரொட்டஸ்ட் வந்து 2-3 பேர் செல்ஃப் இமுலேட், அதாவது தீ குளிச்சுக்கிட்டாங்க கூட அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இந்த 2 பெரிய கட்சிகளும் அந்த ஒரு வரலாற்றின் அந்த ஒரு தருணத்தில் தாங்கள் எங்கு நிற்கிறோம், பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையை நசுக்குவதில் நாங்கள் முன்னிருக்கிறோம் என்று காமிச்சிட்டாங்க. ஓனாய் மேல பசுத்தோல் போட்டாலும் ஓனாய் தான். இன்றைக்கும் அதே பிஜேபியும் அதே காங்கிரஸ் தான் மத்தியில் இருக்காங்க. அப்ப இது ஒரு அரசியல் ஃபாலோ அவுட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆச்சுன்னா, நீங்க 2 கட்சிகள் பெரியா இருக்காங்க, நேஷனல் பார்ட்டிஸ் 2 பேரும் தான், ஒன்னு பிஜேபி ஒன்னு காங்கிரஸ். 2 பேருமே உயர் ஜாதிக்காரர்களுக்கான ஒரு கட்சி தான். விபி சிங் தலைமையிலான ஜன்மோர்ச்சா வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்சியா நேஷனல் லெவல்ல வளர்ந்து வரும்போது அது வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூட்டம் தெளிவா இருந்து விபி சிங் கவர்மெண்ட்டை கவுத்துறாங்க. அப்போ அரசியல் கட்சிகள் இதை சாரணும் சொல்லி கவுத்துனா அப்ப பிரச்சனை ஆயிருமே. அப்ப நாளைக்கு பிற்படுத்தப்பட்டவங்க ஓட்டு போட மாட்டாங்களா, அவனை நம்ம ஏமாத்த முடியாது, தொடர்ந்து ஏமாத்த முடியாதுன்னு என்ன பண்றாங்க, அப்பதான் ஒரு சூழ்ச்சி பிஜேபியில பண்றாங்க. 1989 இந்த இது நடக்குது. இது ஆகஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அத்வானி அவர்கள் என்ன பண்றாரு, ரத யாத்திரைன்னு ஒண்ணு போறார். போய் எப்படி இது மண்டலம், அதை திசை திருப்பணும். இன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு பண்ணுச்சு. இதை திசை திருப்பணுங்கிறதுக்காக மண்டல் கமண்டல்னு சொல்லுவாங்க. அதை
எப்படி மண்டல், இது மண்டலம், அது கமண்டல், கமண்டல்ல கமண்டலமா. அந்த ரத யாத்திரை போய் அயோத்தியாக்குள்ள அவர் என்ட்ரு பண்ண போறேன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக ஒரு பெரிய பிரச்சனையாக விபி சிங் கவர்மெண்ட் சப்போர்ட்டை ராமர் கோயிலுக்காக விட்ரா பண்றவங்க மாதிரி விட்ரா பண்ணிட்டாங்க மண்டல் கமிஷன். அதனாலதான் விபி சிங் கவர்மெண்ட் இறந்துங்கிற விஷயம் இன்ற வரைக்கும் இந்திய வரலாற்று தெரிஞ்சவங்க யாருக்குமே தெரியும். ஆனால் விபி சிங் அரசு கவிழ்ந்தது ராமர் கோயில்னாலன்னு சொல்றது முட்டாள்தனம். அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தங்களோட உரிமையை கொடுக்கணும்னு அதுல தானா நின்னாரு. ஒருவேளை விபி சிங் சரிப்பா மண்டல் கமிஷன் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவர் ஆட்சி இன்றும் தொடர்ந்திருக்கும். ஆனால் ஒரு ஆண்மகன், ஒரு சிங்கம் தான் எழுத்த நிலையில் அன்று விபி சிங் நின்னாரு. இந்திய அரசியல் விட்டே அவர் மறைஞ்சு போயிட்டாரு. ஆனாலும் அவர் அன்றைக்கு நிலையா நின்னதுனாலதான் இன்னைக்கு 27% மத்திய அரசுல அந்த மண்டல் கமிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு. அதனால நான் என்றைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன், விபி சிங் என்றைக்குமே எங்களோட வீர வணக்கங்கள். ஏன்னா அன்றைக்கு அவர் நிலையா நிக்கலைன்னா அந்த 27% ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்தியாவில் வந்து சேர்ந்திருக்கவே இருந்திருக்காது. இந்த விஷயத்துல காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து விபி சிங்கை கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. இதுல உங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்கா. கவர்மெண்ட்டும் வந்துருச்சு, இனிமேல் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில பேஸ் உள்ள ஒரு மத்திய கட்சி வராது அப்படிங்கறத இவங்க தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அப்ப நான் எதுக்கு நான் சொல்ல வர்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், இதே காங்கிரஸ் தான் இப்ப திடீர்னு புதுசா ஒரு வார்த்தை, காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உரிமை கொடுக்கணும். ஏன்டா 50 வருஷமா நீ ஒரு 50 வருஷமா என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த மக்கள் கேட்கறாங்க. நியாயமான கேள்வி தானே. உங்க அப்பா, உங்க பாட்டி, உங்க பாட்டியோட கொள்ளு தாத்தா எல்லாரும் நீங்க என்ன பண்ணீங்க? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன உரிமை நீங்கள் கொடுத்தீர்கள்? அவங்களுக்கும் அதான். பிஜேபி நீங்க என்னத்தை கழிச்சீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு? என்றைக்குமே அவர்கள் நமக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய நமக்கு எதிராக நின்றார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மறக்கிறாங்க. சாதியம் அது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. அதனால பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாங்கள் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, இவன் காங்கிரஸ் நமக்கு ஒண்ணுமே செய்யல, மெதுவா காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களை விட்டு போறாங்க. அப்படி போகும்போது கூட காங்கிரஸ் ஐயோ நம்ம விட்டு போறாங்களா, நம்ம சேர்க்கறக்கு வழி பார்க்கணும். ஆசையே படல, போனா போ, எனக்கு தேவையான அந்த உயர்ஜாதி ஓட்டு எனக்கு இருக்கு, எனக்கு போதும், இதுதர காங்கிரஸ்ங்கிற பேரை வச்சு சுதந்திரங்கிற பேரை வச்சு நான் ஓட்டு வாங்கிடுவேன்னு இருந்தாங்க. அப்புறம் தலித் மக்கள், சோ பிற்படுத்தப்பட்ட மக்களை காங்கிரஸ் இருந்தது இப்படித்தான். மண்டல்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு எது நல்லது நடக்குமோ அங்கெல்லாம் காலை வச்சு மிதிச்சு அந்த உரிமையை பறிச்சதுல காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அப்புறம் தலித் கட்சிகள், தலித் மக்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டு போட்டிருந்த மக்களுக்கு அவர்கள் கூலிகள், தலித் மக்கள் கூலிகள், நிலச்சுவந்தர்லாம் அவங்களோட டைரக்ட் இன்டராக்ஷன் இருக்கும். லேண்ட்லார்ட், ஜமீன்தார் சொல்றோம் இல்லையா, எங்கெல்லாம் ஜமீன்தார்களுக்கும் கூலிகளுக்கும் பிரச்சனை வச்சா தலித் மக்கள் அங்க எல்லாமே நிலச்சுவந்தார்கள் கூட தான் அவங்க நிக்கிறது. ஓட்டு யாரு வேணும்? நிலச்சுவந்தர் கூட நிக்கிற, நிலச்சுவந்தர் ஓட்டு மட்டும் வாங்கிக்கோ. ஓட்டு தலித் ஓட்டு வேணும், ஆனா சப்போர்ட் பண்றது ஃபுல்லு ஜமீன்தார் பார்ட்டி. காங்கிரஸுக்கு பேரு ஜமீன்தார்களின் பார்ட்டி. அப்ப அவங்களும் அதை புரிஞ்சுக்கல. படிப்பு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு தலைவர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்து அம்பேத்கர் கொஞ்சம் எடுத்து சொன்னாலும் சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு, 50களிலே இறந்து போயிடுறாரு. ஸோ அடுத்தது கொண்டு போக ஆள் இல்லைங்கிற அந்த கேப்பை பயன்படுத்தி காங்கிரஸ் நேர் இருக்கிற வரைக்கும் யாரும் பெருசா ஒன்றும் செய்யல. காங்கிரஸும் தலித்துகளை எக்ஸ்பிளைட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு, அவங்க ஒன்றும் செய்யவும் இல்லை. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் ஒரு மாபெரும் தலைவர் தலித் இருந்து வர்றாரு. அவருக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. கான்ஷிராம் அப்படிங்கிற தலைவர், பஞ்சாபை சேர்ந்தவர். அவர் தொடங்குற பகுஜன் சமாஜ் கட்சியில தான் இன்னைக்கு மாயாவதி அம்மா அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறாங்க. இப்ப கான்ஷிராம் அந்த தலித் நீயத்தை மெழுகுமா எடுத்து சொல்லி நம்ம எப்படி அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு விழிப்பு கொடுத்தோன்னு தலித்துகள் நினைக்கிறாங்க நமக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்னு காங்கிரஸ் விட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு இதுவரை கண்ணை மூடிக்கிட்டு நீ ஒண்ணுமே செய்யலைனாலும் ஓட்டு போட்டுட்டு இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் வெளில போயிடுறாங்க. இதுக்கப்புறமும் காங்கிரஸ் திருந்தல, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாயை நீங்க கல்ல விட்டு எரிஞ்சீங்கன்னா ஒண்ணு கடிக்கும் திருப்பி ஓடும். ரெண்டுல அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு நாய் உட்காராது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் அந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படிலாம் நடந்தாலும் நீங்க ஜனத்தொகையில் 80% நாங்கள் உயர் ஜாதிக்காரர்களுக்கு மட்டும்தான் செய்வோம். எங்க கட்சியோட எல்லா போஸ்ட் எடுத்து என்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். அந்த 90s எடுத்து பாருங்க, இன்ன வரைக்கும் பாருங்க, பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் அந்த பர்டிகுலர் ஜாதிக்காரன் உட்காந்துருப்பாங்க, உயர் ஜாதிக்காரன் உட்காந்துருப்பாங்க. வேற யாரும் வர முடியாது. காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் இருப்பா? அடுத்து நரசிம்மராவ் தான், அவரும் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்போ காங்கிரஸ் மறைமுகமா உயர் ஜாதிக்காரர் தங்களுக்கு எப்போது இருப்பாங்க, அவங்களும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு உயர் ஜாதிக்காரர்களுக்காக மட்டுமே அவங்க செஞ்சாங்க. மற்றவங்களுக்கு ஒன்றும் உறுப்பியா காங்கிரஸ் செய்யல. பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா சொல்றது, அந்த பிஜேபியோட பேரே பிராமின் மணியா பார்ட்டின்னு தான் நார்த்ல சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் அப்படிதான் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித்துகளுக்கும் எதுவும் நன்மை செய்வதற்கு ஒரு அரசாங்கம் இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை. ஆனா வருத்தத்துக்குரிய உண்மை. அந்த இடத்துல இருந்துதான் விபி சிங் உள்ள வந்து அவங்களுக்கு செய்யலாம் நினைச்சாரு.
உடனே ஐயோ இவனுங்களுக்கு எல்லாம் ஆட்சி வந்துருமோ அவரே அடிச்சு எழுதிட்டாங்க. அப்ப காங்கிரஸோட வாக்கு வங்கி எல்லாம் இழந்துட்டு போகும்போது, அப்போ ஒரு கட்சியோட வாக்கு வங்கி இழக்கும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பொசிஷன் ஆஃப் ப்ரீஎமினன்ஸ் வந்து கீழே வரணும். அப்ப ரெண்டு விஷயங்கள் காங்கிரஸ் செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேக்வர்ட் கிளாஸஸ் வின் ஓவர் பண்றது, திருப்பி அவங்க சப்போர்ட் பண்றது, வின் ஓவர் பண்றதுக்கு, தலித்துல வின் ஓவர் பண்றதுக்குள்ள நடவடிக்கைகளை வெளிப்படையா அப்பட்டமா 80களில் எடுத்து காமிச்சிருந்துச்சுன்னா அவங்க திருப்பி கொஞ்சம் வந்திருந்திருப்பாங்க. அப்பவும் காங்கிரஸ் தன்னோட ஸ்டாண்ட மாத்தல, ஒரு உயர்ஜாதி கட்சியாவே தான் நினைச்சது. இப்ப இவங்களுக்கு எங்க பெரிய ஆப்பு விடணும், உயர்ஜாதிகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, 20-15-20% இருக்கு. எங்க பெரிய ஆப்பு விடுதுன்னா காங்கிரஸுக்கு, பிஜேபி வளர வளர இந்த சோகால் உயர்ஜாதிக்காரங்கெல்லாம் நேச்சுரலா பிஜேபி பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு சாஃப்ட் ஹிந்துத்துவா, சாஃப்ட் உயர்ஜாதிக்காரன், அவன் ஹார்ட் ஹிந்துத்துவா, ஹார்ட் உயர்ஜாதிக்காரன், அப்ப அவன்கிட்ட தான் போவேன். அங்கேயும் தலைமை வந்து அப்போ பாத்தீங்கன்னா முழுக்க பிராமணர் தான். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு பிராமணர் தான். அப்ப அவங்களுக்கு எல்லாம் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப காங்கிரஸ் அடடா நம்ம கூட இருப்பான்னு பார்த்தா இவனும் அங்க போயிட்டானு எந்த சப்போர்ட் பேஸுமே இல்லாத ஒரு கட்சியா போயிடுச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில தான், இந்த சூழ்நிலை காங்கிரஸை கொண்டு வந்து விட்டது யாருன்னா, இந்திரா காந்தி தான் பர்சனல் கரிஷ்மால வச்சிருந்தாங்க சப்போர்ட். திருவாளர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான். 400க்கு மேல இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் சீட்டுக்கு வாங்கி அந்த சீட்டு எல்லாத்தையும் எப்படி ஒரு அரசாங்கம் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் நடத்தி, அதுக்கப்புறம் விபி சிங் கவர்மெண்ட்டை கவுத்து, அதுக்கப்புறம் வந்த சந்திரசேகர் கவர்மெண்ட்டை கவுத்து எல்லாம் பண்ணது காங்கிரஸ் தான். என்னதான் பிஜேபி கவுத்தா இந்த விஷயத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா அது அந்த சாதிய பிணைப்பு, உயர் சாதிய பிணைப்புங்களும் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இன்றைக்கு பாருங்க என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, மத்தியில வந்து பிற்படுத்தப்பட்டவர்களோட நலனுக்காகவும் தலித்தோட நலனுக்காகவும் மட்டும் பேசக்கூடிய எந்த ஒரு மத்திய கட்சியுமே அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு கட்சி இல்லவே இல்லை. அதனால மேல இருக்கிற 2 கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே உயர்ஜாதிகளுக்கான கட்சியை தவிர மற்றவங்களுக்கான கட்சி கிடையாது. அப்ப காங்கிரஸ் தன்னோட வாக்கு வங்கியை இப்படிதான் படிப்படியா இழக்குது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி இருக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிச்சது. நேரு அதை ஒன்றும் பெருசா பண்ணல. தனக்கு போட்டியா வந்துருவாங்க தலைவர்களை தட்டி யாரையுமே வளர விடுறது கிடையாது. அப்படி தட்டி நிறைய பேர் விட்டுருவாங்க. இந்திரா காந்தியோட பர்சனாலிட்டிக்கு அது நின்றுச்சு. ராஜீவ்காந்தி காலத்துல அந்த போஃபர் சூழல் வரும்போது ராஜீவ்காந்தி விபி சிங் தட்டி விடுறாரு. விபி சிங் வந்து கீழே வந்து தனியா ஆட்சி அமைக்கிறார். அப்பவே ராஜீவ்காந்தியோட பவர் குறைய ஆரம்பிக்குது. 400 சீட்டு 190 சீட் தான் அவர், 190 சம்திங் சீட் தான் அவர் 1989 எலெக்ஷன்ல வாங்குறாங்க. 91 அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட 260 சீட் அந்த மாதிரி தான், ரொம்ப பெரிய பயங்கரமான மெஜாரிட்டியால காங்கிரஸ் ஜெயிக்க முடியல. அப்ப அந்த அளவுக்கு காங்கிரஸ் பவர் அப்பவே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதை வச்சு நரசிம்மராவ் ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ நீங்க இப்ப பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை, நீங்க இன்னைக்கு அரசியல வந்து நடுநிலையாளரா நீங்க இருந்து பாருங்க. ஒரு கட்சி வளரணும், அது தலைவர்கள் வேணும். ஆனா காங்கிரஸோட தலைமைக்கு என்றைக்குமே ஒரு தலைவர் வளர்ந்துடக்கூடாது. வளர்ந்துட்டு அவன் உடனே தூக்கி வீசிடணும். உதாரணத்துக்கு வடகிழக்குல நீங்க பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த நார்த் ஈஸ்ட்ல காங்கிரஸ் தான் டிஃபால்ட் பார்ட்டி. காங்கிரஸ் தவிர அங்க லோக்கல் கட்சி இருக்கும், காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியா ஜெயிக்கும். அப்ப அசாம்ல கூட காங்கிரஸ் தான் இருந்துச்சு. தருண் கோகோய் இருந்தாரு, இன்னைக்கு அவர் பையன் கௌரவ் கோகோய் அந்த கட்சியில இருக்காரு. இப்ப தருண் கோகோய்க்கு அசாம் தான் வடகிழக்குல பெரிய ஸ்டேட். மத்தெல்லாம் 1 சீட் 2 சீட் தான் எம்பி இருக்கும். அசாம்ல 14 சீட். அசாம் தான் பெரிய ஸ்டேட் அங்க வடகிழக்குல. அப்ப அசாம நீங்க கையில வச்சீங்கன்னா வடகிழக்கு நீங்க கையில வச்ச மாதிரி. அப்ப வடகிழக்குல ஒரு பிரச்சனை வரும். தருண் கோகோய்க்கும் இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா பிஜேபி அசாம் பிரசிடென்ட் ஹேமந்த பிஸ்வா சர்மாவுக்கும் பிரச்சனை வருது. ஹேமந்த பிஸ்வா சர்மாங்கிறவங்க லோக்கல்ல ஒரு வெயிட்டான லீடர். அப்ப ஹேமந்த பிஸ்வா சர்மா என்ன பண்றாரு, தன்னோட குறைய சொல்றதுக்காக ராகுல் காந்தியை பார்க்க வர்றாரு. ராகுல் காந்தி ஒரு நாள் கணக்காக காக்க வச்சுட்டா நாயோட விளையாண்டுக்கிட்டு அனுப்பணும்னு ஹேமந்த பிஸ்வா சர்மா கடுப்பாயிட்டார். நீங்க வந்து ஆட்சி மாத்துங்கன்னு நாங்க சொல்ல, இருந்தாலும் லீடர்களுக்கான அந்த மரியாதை கொடுக்கணும். நேரம் இருந்தாலும் அங்க போனா பிஜேபியில சேர்ந்தார். அவர் பிஜேபியில சேர்ந்ததுனால அசாம்ல அவங்க ஜெயிச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வடகிழக்கே தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு ஹேமந்த பிஸ்வா சர்மா. இதற்கு யார் காரணம்? இதற்கு காரணம் காங்கிரஸ் தலைமையோட முட்டாள்தனமான அணுகுமுறை தான். யாரையும் மதிக்கிறேன் நான் மட்டும்தான். ரெண்டாவது நான் உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல கோல வச்சுக்கிட்டு இருக்கிறது மம்தா பானர்ஜி அம்மா. கண்ணுல வரல விட்டு பிஜேபி ஆட்டுற ஒரே தலைவர் மம்தா பானர்ஜி அம்மா. எங்க இருந்தாங்க அவங்க ஆரம்பத்துல? காங்கிரஸ்ல இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அங்க பெரிய ஆளா இருக்காங்க. சரத்பவார் காங்கிரஸ்ல இருந்தார். இன்றைக்கு ஆந்திரால என்னெல்லாம் சீட்டு குறைவாலும் நிறைய வாக்கு வங்கி வச்சுருக்க மிகப்பெரிய கட்சி ஒய்எஸ்ஆர்சிபி கட்சி. யார் கட்சி? இது ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி. அவருடைய தகப்பனார் தான் காங்கிரஸ் வந்து 2009 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற காரணம் ராஜசேகர் ரெட்டி தான். 34 எம்பி ஜெயிச்சு கொடுத்தாரு. அவரு என்ன பண்றீங்க? அவர் என்ன கேட்கிறாரு? ஒண்ணுமே கேட்கல. ஜெகன் 164 எம்பி சப்போர்ட்டோட என்ன சிஎம் ஆக்குங்கன்னு கேட்கிறார். சப்போர்ட் இல்லாம இல்ல, 164 எம்எல்ஏ சப்போர்ட்டோட இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, என்ன சிஎம் ஆக்குங்கன்னு கேட்டா ஆக்கிட்டு போயிட வேண்டியதுன்னு. நீ என்ன திறமையில மேல உட்காந்துருக்க? அவன் சப்போர்ட் வச்சிருக்க, ஆக்கி கட்சி நின்று இருக்கும். தூக்கி அவனை தூக்கி வெளியில வீசி நம்ம ரோசையா வாக்கினாங்க. என்னாச்சு? ஜெகன் ரெட்டி வெளில போனார். அதோட போனதுதான் காங்கிரஸ். அடுத்து இன்னொரு முட்டாள்தனம் பண்ணாங்க, ஆந்திராவை 2ஆ பிரிச்சாங்க. இனி ஆந்திரால காங்கிரஸ் வரவே வராங்கனால, ஏன்னா ஆந்திராக்காரங்களுக்கு அது பிடிக்க தெலுங்கானா 2ஆ பிரிச்சாங்க. என்ன தெலுங்கானால 17 சீட்டே ஜெயிச்சிடும்.
தெலுங்கானாலையும் அங்க உண்ணாவிரதம் இருந்து சந்திரசேகர ராவ் பேர் வாங்கிட்டு போயிட்டாரு, இவங்க நின்றுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் இருந்ததெல்லாம் இழந்தாச்சு. எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் அங்க ஒய் எஸ் கிருஷ்ணா இன்னைக்கு பிஜேபி போயிட்டாரு பெங்களூர்ல. இப்படி எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் தான் கட்சி தலைவர்கள் வளர்ந்துடக்கூடாது, எங்க வளர்ந்துட்டாங்க நம்ம கருத்துக்கு வந்துருவாங்க, கட்சியை வளர விடாம அழிச்சது காங்கிரஸ் தலைமை தான். வேற வெளியில் உள்ள ஜாதி பிரச்சனை ஒரு பக்கம். ராஜசேகர ரெட்டி ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தெலுங்கானா கோரிக்கை பெருசா வலுத்து தெலுங்கானா ஒரு தனி மாநிலம் அமைஞ்சிருச்சு. ஆனா ராஜசேகர ரெட்டி ஆட்சியில் இருக்க அந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட யாருமே அதை பத்தி பேசக்கூடாது. அப்படி ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒரு தலைவர் ராஜசேகர ரெட்டி. பயங்கர மக்கள் மத்தியில் பயங்கர பிரபலமான ஒரு தலைவர் ராஜசேகர ரெட்டி. விமான விபத்துல அவர் இறந்து போயிடுறாரு. ராஜஸ்தான்ல ராஜேஷ் பைலட் ஒரு மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு ராஜஸ்தான் அதுக்கப்புறம் அசோக் கெலாட்லாம் வர பிரச்சனையாது. ராஜேஷ் பைலட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. மத்திய பிரதேசல மாதவராவ் சிந்தியா ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் பையன் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபி போயிட்டார். அப்ப அவர் ரோடு ஆக்சிடென்ட்ல சாகுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எம்பில மாதவராவ் சிந்தியா அவரும் துரதிருஷ்டமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவர் பையனாச்சு ஃபுல்லா கூட இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கணும். இன்னைக்கு ராஜேஷ் பைலட்டும் மாதவராவ் சிந்தியா இருந்திருந்தாங்கன்னா ராஜஸ்தானும் எம்பி கிட்டத்தட்ட இன்றைக்குமே அவங்க கையில இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட்ல அவங்க 2 பேர் இறக்குறதுனால இன்றைக்கு எம்பியில கிட்டத்தட்ட 20 வருஷமா பிஜேபி ஆட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களால திருப்பி ஆட்சியை பிடிக்க முடியல மத்திய பிரதேசல. ஏன்னா மாதவராவ் சிந்தியா போன்ற ஒரு தலைவர் அவங்களுக்கு அங்க இல்ல. அவர் துரதிருஷ்டமா ஆக்சிடென்ட்ல இருந்து போயிரு. அதே மாதிரிதான் இன்னொரு துரதிருஷ்டமா ராஜஸ்தான்ல ராஜேஷ் பைலட் இறந்து போயிரு. அப்போ ஒன்று நீங்க தலைவரை வெளில தள்ளிடுறீங்க, இல்லைன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிறாங்க. அப்போ உங்களுக்கு தலைமையே மாநில அளவுல எந்த ஸ்டேட்லயுமே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தலைவர் இருக்காரு காமிக்கணும். நீங்க காமிக்கக்கூடியது இதாவா தான் இருக்க முடியும். கர்நாடகா அங்க 2 தலைவர்கள் பெரிய தலைவர் இருக்கலாம், சித்தராமையாவும் டி.கே. சிவகுமார். காங்கிரஸ் கட்சியால ஜெயிக்கலாம். அவங்க 2 தலைவர்கள் அவங்களால அங்க ஜெயிக்குது காங்கிரஸ். வேற எந்த ஸ்டேட்லயுமே காங்கிரஸுக்கு நல்ல தலைவர் கிடையாது. ரேவந்த் ரெட்டி கூட பிஜேபியில இருந்து அவன் காங்கிரஸ்க்கு வந்தாரு. இப்படி அந்த தலைவர்கள் இப்ப இவங்க வளரவங்க இவங்களை வளர்த்து விட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிறோம். இதே நீங்க பிஜேபியை பாருங்க. ஏன் பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்க தலைவர்கள் இருப்பாங்க. எம்பி எடுத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான், குஜராத் எடுத்தீங்கன்னா மோடி, மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா இப்ப ஃபட்னவிஸ் அவங்க பிடிச்சி கரெக்டா ஸ்டடி பண்ணி வச்சுட்டாங்க. கர்நாடகா எடுத்தீங்கன்னா எடியூரப்பா இருந்தார். அவங்க வளர்ந்த பெரிய அவங்க ஆட்சியை பிடிச்ச ஸ்டேட்ஸ் எல்லாம் நான் சொல்ல வரேன். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. யூபி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. அந்த காலத்துல கல்யாண் சிங் இருந்தார். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் தனக்கான ஒரு தலைமையை வச்சிருக்கணும்னு பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஸ்டேட்ல இவர் ஒரு பெரிய லீடரா வச்சோம்னா நம்ம ஆட்சியை பிடிக்கலாம். இப்ப பிஜேபி ஆட்சிக்கு 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களை வெளில தள்ளுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தலைமைங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கையில இருக்கவங்கள பிஜேபி அதை பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில். இன்றைக்கு நரேந்திர மோடியை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுங்களா, அவங்க அவ்வளவு பேரையும் தள்ளி விட்டு ஸ்டேட் விட்டு தள்ளி விட்டு அவங்க ஆட்சி பண்றாங்க. ராஜஸ்தான் எடுத்துக்காங்க, விஜயராஜே சிந்தியா அவங்க இருந்தாங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் வச்சுதான் கட்சி வளரும். அவங்களை பிஜேபி வளர்த்து விட்டு அவங்க தான் வளரணுங்கிறதுக்காக போராடி அந்த மாநிலத்தை தன் கையில் தக்க வைக்கணும்னுக்காக நல்ல வேலை பார்த்தாங்க. காங்கிரஸ் அப்படி கிடையாது. என்ன பண்ணும், எந்த லீடரும் கட்சியை வளர்த்து விட்டு இவன் வளர்ந்துட்டான இவனை தட்டி பிடிக்கிறது இல்லாங்கிறதா காங்கிரஸ் ஒரு ஆட்டிடியூடா இருக்கும். அப்படித்தான் காங்கிரஸ் இந்தியாவை இழந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். பேக்வர்ட் கிளாஸுக்கு ஒன்னும் செய்யல, தலித்துக்கு ஒன்னும் செய்யலைனாலும் நீங்க பாக்கணும், ராஜசேகர் ரெட்டி, மம்தா பானர்ஜி, சரத்பவார் இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர்கள். அவங்க இவ்வளவு செஞ்சாலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தலைவர்கள். அப்ப அந்த மாதிரி தலைவர்கள்லாம், அப்புறம் அவர் பையன் ஜெகன்மோகன் ரெட்டி, இப்படி எல்லாத்தையுமே நல்லா வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள், பெரிய தலைவர் எல்லாத்தையுமே கட்சி விட்டு துரத்துறீங்க. அவங்க கட்சி எப்படி ஜெயிக்கும்? நீங்க இந்திரா காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ கிடையாது. உங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுற நீங்க ஒரு சாதாரண நபர். சோனியா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ அந்த திறமையும் அந்த தகுதியும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தலைவர்களை வளர்த்து விட்டு அவங்க முதுகுல ஏறிதான் நீங்க மேல போகணும். யார் முதுகுலையுமே ஏறாம நீங்க மேல உள்ள பண்பானை தயிர் பானையை உடச்சிருவீங்களா? முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எலெக்ஷன் நீங்க தடுமாறீங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் உங்களுக்கு தலகர்த்தர்கள் இல்லை. தலகர்த்தர்கள் இல்லைன்னா நீங்க எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. அப்ப காங்கிரஸ் இன்னைக்கு தன்னோட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியுமா? என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபி 24/7 ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு, காங்கிரஸ் கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கு. ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேர் பெர்மனன்ட் மெம்பரா இருக்காங்க. அந்த பெர்மனன்ட் மெம்பர் அவ்வளவு பேரும் பிஜேபி என்ன சொல்லுதுன்னு வருத்தப்படாம கரெக்டா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பான். கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி பண்ண ஆள் கிடையாது. அப்ப நீங்க இன்னும் ஆக்டிவா இருக்கணும். இன்னும் ஆக்டிவா இருக்க சூழ்நிலையில நீங்க என்ன பண்றீங்க, பாதி நாள் வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிறீங்க. இதையாச்சும் ஒண்ணு அவன் பார்லிமெண்ட்ல பேசிட்டு வந்துட்டா போதுமா? மக்களுக்கு அவங்க கண் முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும். யாத்திரை போற இப்படி கை காமிச்சு இப்படி போய் ஒன்னையும் பார்க்க வருவாங்க, என்னையும் பார்க்க வருவாங்க, மாதிரி எல்லாத்தையும் பார்க்க போயிருவாங்க அவங்க. அது வேற விஷயம். என்ன தாக்கம் உங்களால் ஏற்படுத்த முடியும்? ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணி செய்ய முடியும்? எதுவுமே கிடையாது. அப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, சில ஸ்டேட்ல பிஜேபி காங்கிரஸ் நேர் போதல், மற்ற ஸ்டேட்ல ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு யூபியில உங்களுக்கு பிளேயர் கிடையாது, நீங்க பீகார்ல நீங்க பெரிய பிளேயர் கிடையாது, ஜார்க்கண்ட்ல நீங்க மிகப்பெரிய பிளேயர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கு.
அப்ப சில மாநில தமிழ்நாட்டுல நீங்க பெரிய பிளேயர் கிடையாது. கம்யூனிஸ்ட் கேரளால நீங்க கம்யூனிஸ்ட்னா நேரடியா பெரிய பிளேயர் நீங்க ஒத்துக்கிறேன். ஆந்திரால நீங்க பெரிய பிளேயர் கிடையாது. தெலுங்கானால இப்ப நீங்க இருக்க பெரிய பிளேயர். அப்ப நீங்க எங்கெல்லாம் இல்லாம ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவோம், கட்சியை போக்கஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. அந்த வேலையை அவங்க பாத்துக்கிட்டோம். அங்க நீங்க என்ன பண்றீங்க, இப்ப பீகார் எலெக்ஷன் எனக்கு கூட சீட்டு கொடு, எனக்கு கூட சீட்டு கொடு, கூட சீட்டு வாங்கி நீங்களும் தெருக்கு போய் அந்த கட்சிகளும் தெருக்கள் தூட்டுறீங்க. 8% வாக்கு வாங்கிருங்க, 61 சீட்டு வாங்கி. ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணும், பிரஸ்டீஜுக்காக போய் முற்ற விட்டேப்பா இருக்கட்டும்பா, இந்த மாநிலங்கள்ல நமக்கு வாக்கு வங்கி இல்லை, அப்போ அங்க உள்ள ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு நமக்கு எலெக்ஷன் நிற்போம். நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸையும் எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கு நமக்கு மட்டும் டைரக்ட் ஃபைட் இருக்கும் அங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர்றது முக்கியம் இப்ப கிடையாது. நல்ல அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க போடுங்க. இப்பொழுதைக்கு காங்கிரஸுக்கு முக்கியம் தான் ஆட்சிக்கு வருவது கிடையாது. மத்தியில முக்கியமான விஷயம் பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றுவதுன்னு நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா நாளைக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் நீங்களும் சேர்ந்து 2023 ஜெயிக்கலாம். இல்ல நாங்க எல்லாத்துலயும் போய் நிப்போம், நான் தான் ஆட்சிக்கு வரேன், நீங்க ஆட்சிக்கு வர மாட்டீங்க, எழுதி வச்சுங்க. 2023 தனி மெஜாரிட்டி உங்களுக்கு வராது. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில உங்களுக்கு வராது. நீங்க இதே 100 சீட் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் நீங்க உங்களோட போர்ஸஸ் எங்கெல்லாம் நீங்க வலுவா இருக்கிறீங்களோ அங்க மட்டும் நீங்க சண்டை போடுங்க. பெங்கால்ல மம்தா பானர்ஜி விட்டுருங்க. தமிழ்நாட்டுல நீங்க டிஎம்கேக்கோ ஏடிஎம்கே யாரு அவங்களுக்கு விட்டுருங்க. யூபியில அகிலேஷ் யாதவ் கூட்டுருங்க, ஃபுல் சப்போர்ட் பின்னால பண்ணுங்க. அங்க தேஜஸ்வி யாதவ் கூட்டுருங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க மேல பிரஷர் போடாதீங்க. அவங்க உங்க டீல் பண்றதுல உனக்கு பாதி நேரம் போயிருது. அப்படி மகாராஷ்டிரால என்சிபி காங்கிரஸ் கொஞ்சம் வலுவா இருக்கீங்க, அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி போங்க. இப்படி எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் உங்களுக்கு பலம் இல்லையோ அங்கெல்லாம் தயவு செய்து அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்து உங்களை ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி கெட்ட அமைச்சிருக்கு என்னன்னா, அப்ப தமிழ்நாட்டில் கூட இங்க வாக்கு வங்கி இருக்குன்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண யார் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கும். அங்க கவர்மெண்ட் போச்சுன்னா இங்க சப்போர்ட்டும் போச்சு. ஆனா 15 வருஷம் ஆட்சியில் இருக்கும் கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்யும். கவர்மெண்ட் போச்சுன்னா அந்த சப்போர்ட் அவங்களுக்கு போயிடும். அப்ப பிஜேபி வளர்த்து மறைமுகமா நீங்க தான் வளர்த்து விடுறீங்க. அவங்களை எதிர்த்து யார் போட்டாங்க, எனக்கு சீட்டு கொடு, எனக்கு சீட்டு கொடு, அங்க போய் நின்று எல்லா ஓட்டும் வாங்க முடியாம அந்த கட்சியும் தெருல எடுத்து விட்டு நீங்களும் தெருல எடுத்து விடுறீங்க. காங்கிரஸ் இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய முடியும். உடனே அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தாம் பக்கம் இழுக்க முடியாது, தலித்துகளை தாம் பக்கம் இழுக்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தலித்துலையும் தாம் பக்கம் வச்சிருக்க கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகளுக்கு நீங்க எப்படி உதவி பண்ணலாம்னா, தயவு செய்து அவங்க கூட கூட்டணினா குறை சீட்டு வாங்கி நில்லுங்க. இல்ல நான் வெளியில இருக்கிறேன்பா எலெக்ஷன் நிக்கலன்னு கூட சொல்லுங்க. அவங்கள ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த மாநிலத்தில் பிஜேபி உங்களால் தோக்கடிக்க முடியாது. அவங்க பிஜேபி தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் ஃபுல் எனர்ஜி எங்கெல்லாம் உங்களுக்கும் டைரக்டா பிஜேபிக்கும் போட்டியோ அங்க ஃபோர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க அங்க நிறைய சீட் ஜெயிக்க பாருங்க. உங்களோட அந்த மத்த கட்சிகள் இங்க மத்த இடங்கள் நிறைய சீட் ஜெயிக்கட்டும். 2 பேரும் அதுக்கப்புறம் கூட்டணி சேர்த்து ஒண்ணு நீ ஆட்சியமே அல்லது அவன் ஆட்சியமே, அப்பதான் நீங்க பிஜேபி போட்டு இறக்க முடியும். ஏன்னா உங்களிடம் நிதர்சனமான உண்மை என்னன்னா தலைவர்களும் இல்லை தொண்டர்களும் இல்லை. அப்படி நீங்க ஒரு ஆட்சியை வச்சீங்கன்னா படிப்படியா நீங்க மெதுமெதுவா மத்த இடங்கள்ல நீங்க வளரலாம். அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தா தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் யூபியில வந்து 100 சீட் வாங்கி நின்னீங்க, என்ன ஜெயிச்சீங்கன்னு நாங்க பார்த்தோம். இங்க பாருங்க 61 சீட் வாங்கினீங்க, நீங்க என்ன ஜெயிச்சீங்கன்னு பார்த்தோம். அப்போ உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லைங்கிறத நீங்க முதல்ல உணரணும். எதிரியை அரியணையை விட்டு இறக்க வேண்டியது அவங்களோட முதல் குறிக்கோளா இருக்கணும். உங்களோட முதல் எதிரி வேற யாரும் கிடையாது, பிஜேபி தான். அவன் அரியணை விட்டு இறக்கணும்னா நிறைய இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து தலை குனிந்துதான் போய் ஆக வேண்டும். நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா மற்ற இடங்கள்ல, அதாவது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க இடங்கள்ல மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு திரிபுரா, நார்த் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் டிஎம்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அவன் தனியா என்ன புரியும். அப்ப நீங்க இங்க டிஎம்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா டிஎம்சி உங்களுக்கு அங்க சப்போர்ட் பண்ணும். அதுதான் கணக்கு. அப்படி ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப நீங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு வந்து பீகார்லயும் ஓட்டு இருக்கு. அப்ப நீங்க அங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பீகார்ல சப்போர்ட் பண்ணுவோம், வேற இடங்கள்ல மற்ற இடங்கள்ல சப்போர்ட் பண்ணுவான். இப்படி எல்லா இடங்கள்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க இடங்கள் தவிர மற்ற இடங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸ் விட்டு கொடுத்தாலுடைய பிஜேபியை தனிப்பட்ட முறையால் உங்களால் ஆட்சியை விட்டு இறக்கவே முடியாது. 2வது கிரவுண்ட் அப்ரோச் வேணும். மேலேயே உட்காந்து டெல்லியிலேயே 10 பேர் சேர் போட்டு உட்கார்ந்து பண்ண முடியாது. இனிமேலாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைவரை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணீங்கன்னா தான் நீங்க வர முடியும். அதுவும் காலத்துக்கு தான் வர முடியும். உங்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் நீங்க நிக்கலாம், எலெக்ஷன் நிக்கலாம், அந்த வயசுலாம் இருக்கு. அப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு போடுற பிளான் தான் நீங்க போட முடியும். முதலில் எந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு சேர்ந்தாலும் மனசார செய்யுங்க. நீங்க சும்மா போய் நாங்க பேக்வர்ட் கிளாஸஸ் செய்வோம், தலித்துகளுக்கு நாங்க செய்ய போறோம்னா நீங்க செய்யல இத்தனை வருஷம், இனிமேல் நீங்க செய்யுங்கிறது யாரையும் நம்ப போறதும் கிடையாது. அப்ப என்ன பண்ணுங்க, அந்தந்த மாநிலங்களை விட்டுட்டு பிற இடங்கள்ல அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன்ஸை காமிங்க. நீங்க இதுவரைக்கும் காமிக்கவே இல்லை. உங்களோட எல்லா இதுவுமே என்ன இருக்குன்னா இன்னும் அந்த உயர்ஜாதி ஆதிக்கத்தோட தான் இருக்குது. அதனாலதான் பாருங்க, ஒரு சான்ஸ் வந்தோடனே நீங்க உங்களோட ஓட்டு வங்கியான உயர்ஜாதிக்கு அவ்வளவு பேரும் பிஜேபியோட போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க தனியா உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம நிக்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் மீள வேண்டும் என்றால் அதோட முதல் குறிக்கோள் தான் வளருவதுங்கிறது கிடையாது. முதல் குறிக்கோள் பிஜேபி ஆட்சி விட்டு இறக்குவது.
அதற்கு எல்லா ரீஜனல் பார்ட்டிஸோடு அவங்க கூட்டணி போட்டு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவங்க ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல அவங்களை ஜெயிக்க வைக்கணும். தான் ஸ்ட்ராங்கா இடத்துல ரீஜனல் பார்ட்டிஸோட சப்போர்ட்டை வாங்கி அவங்க கொஞ்சம் இவங்க ஜெயிக்கணும். இப்படி எல்லாம் கூட்டணியா ஜெயிச்சா தான் அவங்க 223 சீட்டுக்கு மேல வாங்க முடியும். இவங்க ஆட்சி அமைக்கணும். அது மத்தியில் ஆட்சி அமைப்பது, கூட்டணி ஆட்சியோ இல்லைன்னா வெளியில சப்போர்ட் கொடுத்தோ பிஜேபி பவர்ல இருந்து இறக்குவது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களால செய்ய முடியும். இந்த சூழ்நிலை நாம் பெரியாள் ராகுல் காந்தி போராட்டத்தில் சீட்டு கொடுத்து சண்டை போட்டார்னா கட்சி இன்னும் 5 வருஷத்துல தெருக்கே போயிடும். ஆனா அதை பத்தி நீங்க யாரும் வருத்தப்படுறதாக தெரியவில்லை. காங்கிரஸ் அழிந்தால்தான் பிஜேபி எதுக்கு ஒரு நல்ல கட்சி வரணும், அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. அடுத்து ஒரு பெரிய கட்சி வர்ற அளவுக்கு விபிசி அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களோட சப்போர்ட் வாங்கின ஒரு தலைவர் இப்ப இல்ல. அப்ப அது ஒரு கேப் ஆயிரும். பிஜேபி டிஃபால்ட் ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும். அதனால காங்கிரஸோட வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான், உங்கள் வீழ்ச்சி நிகழ்ந்து விட்டது, அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் தயவு செய்து மக்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், அது மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு விட்டு கொடுத்து போங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. பிஜேபி பவர் அவுட் இறக்கணும், அது ஒண்ணுதான் ஆப்ஷன். அதனால இந்த முடிவு என்னன்னா, காங்கிரஸ் வீழ்ந்து விட்டது, எழுந்திருக்க முடியுமா? உடனே முடியாது. அப்போ ரெமெடி என்ன? ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து போங்க. அப்பதான் பிஜேபி பவரை விட்டு இறக்க முடியும். இல்லை என்றால் முடியாதுங்கிறதா முடிவு. மீண்டும் சந்திப்போம்.